நம்ம எல்லாரும் அசால்ட்டா ஒருத்தனை போடா எருமை மாடு அப்படின்னு திட்டோம்ல. ஆனா ஒரு சாதாரண எருமை மாட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட மனுஷங்க நம்மளுக்கு தெரியல. நான் ரீசெண்டா பஃபலோ பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எல்லாரும் ஒரு புயல் நம்மள நோக்கி வந்தா என்ன பண்ணுவோம்? அதை பார்த்துட்டு பயத்துல எதிர்நோக்கி ஓடுவோம், கரெக்டா? அதே புயல் ஒரு எருமாட்டு கூட்டத்தை நோக்கி வந்தா அது என்ன தெரியுமா பண்ணும்? அந்த புயல் வர டைரக்ஷனை நோக்கி இந்த எருமை மாடு கூட்டம் ஓடும். ஏன்னா அதுக்கு நம்ம எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த புயலை கடந்து போயிட்டா அது நம்மள தாண்டி போயிடும், நம்மளும் இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு தெரியும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? புயல் நம்மள நோக்கி வந்துச்சுன்னா நம்மளும் அந்த எருமை மாடு மாதிரியே புயலை நோக்கி ஓடணுமா? நம்ம எல்லாத்துக்கும் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த பிரச்சனையை எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்துட்டா நம்மளுக்கு ஒரு நல்ல பொட்டென்ஷியல், நல்ல ஒரு ஃபியூச்சர் அமையும்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணா பயம். எங்க நம்ம அதை ஃபேஸ் பண்ணா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்துருவோமேன்ற பயம். நான் உங்களை மட்டும் சொல்ல, இத்தனை நாள் நானே அப்படிதான் இருந்தேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வர்றதுன்னா ரொம்ப பயம். எனக்கு யூடியூப்ல வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அப்படி பண்ணணும்னா மண்டே டு ஃப்ரைடே கன்சிஸ்டன்டா வீடியோ போடணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்க விஷயம். ஆனா எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரியலைஸ் ஆச்சு, இனிமேல் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம்னா ஃபியூச்சர்ல நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால முடியாம போயிடும் அப்படின்னு. ஸோ இனிமேலாச்சும் என் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளில வரணும்னு முடிவு பண்ணி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்களும் உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர், லெட்ஸ் க்ரோ டுகெதர்.